ஏய் அண்ணா, என்னடா வீடே இவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன பெரிய விஷயம்? இவர் சொத்து மதிப்பை சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. உங்ககிட்ட கேட்டேன் பாரு. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்தா யாராவது வர சொல்றான். ஆமா இல்ல சார்? சார் யாரா இருக்கீங்களா? யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிள், என் பேர் ரகு. நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். நான் பேசிக்கிறேன்டா. என்ன சொன்ன? என் பொண்ண நீ லவ் பண்றியா? என் பொண்ணை லவ் பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? யாரா நீ முதல்ல? சார் கோவப்படாதீங்க, நாங்க ரத்தனசாமியோட பசங்க. ரத்தனசாமியா? யாரு? அந்த ஃபேக்டரி கட்டுற விஷயமா என் பையன் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே, அவனா? ஆமா சார், அவங்க பசங்க தான். என்ன தைரியம் இருந்தா என் வீடேறி வந்து பொண்ணு கேப்பீங்க? இது மட்டும் என் பையனுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டான்டா. ஏன், என்ன பண்ணுவாரு? அங்கிள், எங்க அப்பா உங்க ஃபேக்டரி விஷயத்துல மூக்கு நுழைச்ச தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது. நீ மன்னிப்பு கேட்டா போதாது, உன் அப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்னது? எங்க அப்பா ஊக்கால விழுணுமா? அவர் முதல்ல யாருன்னு தெரியுமா? டேய் அண்ணே, கோவப்படாத. அப்பா வந்து இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் என் காதல் ஜெயிக்குன்னா காதலே எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, போலாம். ஏங்க ஏன் உள்ள விட்டீங்க? டே, என் வீடு தேடி வந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவங்க ரத்தனசாமி பையன் தெரிஞ்சும் உசுரோட போறானுங்கன்னா அவங்க சின்ன பசங்க, வளரட்டுன்னு விட்டேன். ஆனா என் வீட்டிலே வந்து என்னையே அதிகாரம் பண்ணிட்டு போறானுங்க. அவங்க கிடக்குறாங்க பொடி பசங்க. கொஞ்சம் விட்டு பிடிப்போம்.